10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு இன்று நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் பரிசுகள் வழங்க உள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நடந்து முடிந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற அந்த மாணவ மாணவிகளை தொகுதி வாரியாக அழைத்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பாராட்டி ஊக்கத்தொகையும் மற்றும் அந்த மாணவர்களுக்கான அந்த சான்றிதழையும் வழங்கி வருவார். அந்த வகையில் கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று வந்த இந்த கல்வி விருது தற்போது 3ஆம் வருடமாக இன்று மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் சென்னை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் நட்சத்திர விடுதியில் ஏராளமான பவுன்சர்கள் இந்த பகுதியில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே போன்று மொத்தம் 88 தொகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 530க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்று விஜயிடம் அந்த சான்றிதழ்களையும் பாராட்டு அந்த ஊக்கத்தொகைகளையும் பெற இருக்கின்றனர். அந்த வகையில் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலிருந்து விஜய் 8 மணி அளவில் புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அங்கிருந்து இங்கு புறப்பட்டு வந்து இங்கே மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் நட்சத்திர விடுதியில் நிகழ்ச்சி அரங்கிற்குள்ள ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தற்போது உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியானது சுமார் 10 மணி அளவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒவ்வொரு மாணவர்களும் விஜயை சந்தித்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவரது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சான்றிதழ்களையும் அதே போன்று 5000 ரூபாய் மதிப்பிலான அந்த ஊக்கத்தொகையும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் வழங்குவார். இது மட்டுமல்லாமல், அதாவது இந்த 88 தொகுதிகளை சார்ந்த மாணவ மாணவிகளை தவிர்த்து மாநில அளவில் முதல் 3 இடம் பிடித்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பிடித்த அந்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகளையும் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இன்று அந்த சிறப்பு பரிசு என்னவாக இருக்கும் என்று அந்த ஒரு கேள்வியும் எதிர்பார்க்கின்றது. அதே போன்று முதல் கட்டமாக இன்று நடைபெறக்கூடிய இந்த கல்வி விருதை தவிர்த்து அடுத்த 2ஆம் கட்டமாக ஜூன் 4ஆம் தேதியும் அதே போன்று ஜூன் 13ஆம் தேதியாக என 2-3 கட்டங்களாக இந்த கல்வி விருதானது நடைபெறுவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று முதற்கட்டமாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் 16 மாவட்டங்களிலிருந்து 88 சட்டமன்ற தொகுதிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற அந்த மாணவ மாணவிகளை விஜய் இன்று நேரில் சந்தித்து ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் இந்த கல்வி விருதை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.